இங்க இருக்கிற தனியார் மருத்துவமனை 2, சிங்கப்பூர், லண்டன் எட்ஸெட்ரா. நான் என்ன சொல்றேன், ஏன் கோடி 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 கணக்குல வந்து நம்ம மருத்துவமனைகள் கட்டுறோம், பெருசா இருக்கு. அதை நல்லா பராமரிச்சு அங்க அடிக்கடி எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் போய் அட்மிட் ஆனாங்கன்னா இந்த நாத்தம் அடிச்சுக்கிட்டு வாந்தி அடிச்சுக்கிட்டு, ஆனால் வியாதி இருக்கும், காசு இருக்காது. சரி, நீங்கள் தான் வரி கட்டுறீங்களே, பரவாயில்ல, நீங்கள் போய் ஜிஹெச் ஐயோ யார் சார் அங்கே போகிறது, ஒன்றுமே இல்லாத பிளாட்ஃபார்ம் கேஸ் தான் அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் கே நேரு சொன்னோம், பாலிஷ்ட் ரைஸ் அண்ட் அன்பாலிஷ்ட் ரைஸ்னு இருக்கு. இப்போ ஒரு காவிரி ஆத்து கைக்குட்டை அரிசியில் அன்பாலிஷ்ட் ரைஸ், அதை எடுத்து நம்ம மில்லில் போட்டு டகடகடன்னு பாலிஷ் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா பாலிஷ்ட் ரைஸ். பாலிஷ்ட் ரைஸில் வந்து ஒரு மருத்துவ B1 கம்மியாக இருக்கும், அந்த ஹஸ்க்கு கம்மியாக இருக்கும், ஃபைபர் கம்மியாக இருக்கும். அது உண்மைதான், அது அவர் சொல்கிறது வரைக்கும் உண்மைதான். நான் கேட்குறேன், நேரு எவ்வளோ முறை நேரு ஐயா இது வரைக்கும் திருச்சியில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காருன்னு கேளுங்க. உங்களுக்கு கட்ஸ் இருந்தா, கெத்து இருந்தா அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணா நல்லா வலிக்க போகுது. எங்க தாவேகாக்கா இல்லை, அதிமுக இல்லை, திமுகவுக்கு தான் வலிக்க போகுது. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். எனக்கு வண்டி இல்லாமல் முதல் வாட்டி எம்எல்ஏ வந்திருக்காங்க. காலேஜ் முடிச்சு நிறைய பேர் 24, 25 வயசு 25, 26 வயசு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எழுதிக்கணும். அந்த ஒரு சிலருக்கு ஒரு 20 பேருக்கோ 30 பேருக்கோ ஒரு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், ஏற்பாடு பண்ணுறோம். மற்றவங்களாம் சீனியர்ஸ், அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அது வந்து அது ஒரு நியாயம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னீங்கல்ல, முதல்வர் ஜோசப் விஜய் சொன்னார், அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னா யார் யார் எந்த விஷயத்த பேசுகிறாங்கன்னு பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னா மேகதாதுன்னா இன்னும் பேபேன்னு சொல்றது சொன்னால் தெரியும், நாளுக்கு தெரியல. ஐ இன்சிஸ்ட், பரவாயில்லன்னு சொல்ல, ஐ இன்சிஸ்ட் அது வந்து ஓப்பனாக இருக்கணும், எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் பார்க்கணும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மருத்துவ அணி மாநில செயலாளர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. நேயர்களுக்கும் தாமரை நேயர்களுக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அசம்பிளி வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஆதவ் பேசின ஒரே ஒரு விஷயம், அதாவது ரேஷன் அரிசி மக்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனா அது சாப்பிடுறாங்களா, ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தான் கொடுக்குறாங்க, தாய்மார்கள் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அத்தனை கோடி போட்டு கட்டணும், இத்தனை கோடி போட்டு கட்டணும், ஆனா எதுவுமே குவாலிட்டியா கிடையாது. இன்னைக்கு மருத்துவமனைக்கு அப்படின்னாவே வந்து இங்க இருக்கிற எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து லண்டன், அமெரிக்கா அப்படின்னு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒஸ்டான நிலையில இருக்குன்னு சொல்லி ஆதவ் வந்து சொல்றாருங்க. சார், நீங்க ஒரு மருத்துவராக தமிழகத்தில் மருத்துவம் எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு? ரொம்ப சரியான பாயிண்ட்ஸை வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் மேலே கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து இது ஆல்ரெடி பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கிளின்டனோ, ஒரு ரேகனோ, அல்லது இங்கே தேச்சரோ, அந்த கண்ட்ரியோடைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளே பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க நேராக போகிறது அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நான் இந்த வருஷம் இங்கிலாண்டில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் உழைச்சிருக்கேன், அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், ஃப்ரான்ஸில் பார்த்துருக்கேன், ஜெர்மனியில் பார்த்துருக்கேன். ஒரு ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டெல்லியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு போவாங்க. நமது ஆட்கள் வந்து நேராக ஒன்று இங்கே இருக்கிற தனியார் மருத்துவமனை, 2 சிங்கப்பூர், லண்டன் எட்ஸெட்ரா. நான் என்ன சொல்கிறேன், ஏன் கோடி 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 கணக்கில் வந்து நம்ம மருத்துவமனைகள் கட்டுறோம், பெருசாக இருக்குது. அதை நல்லா பராமரித்து அங்கே அடிக்கடி எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் போய் அட்மிட் ஆனாங்கன்னா இந்த நாத்தம் அடிச்சுக்கிட்டு வாந்தி அடிச்சுக்கிட்டு, நான் பல விஷயங்கள் ஒன்றுமே வெளியில் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் வியாதி இருக்கும், காசு இருக்காது. சரி, நீங்கள் தான் வரி கட்டுறீங்களே, பரவாயில்ல, நீங்கள் போய் ஜிஹெச் ஐயோ யார் சார் அங்கே போகிறது, ஒன்றுமே இல்லாத பிளாட்ஃபார்ம் கேஸ் தான் அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே வசதிகள் ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் பராமரிப்பு, கண்காணிப்பு இல்லை. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களே போகணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வர்றா இருந்தால் ரோடு முதல் கொண்டு நம்ம ஆளுங்க பளிச்சுன்னு போட்டுருவாங்க. அப்போ அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஹாஸ்பிட்டல் பளிச்சுன்னு ஆகிடும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலை நம்பி வர்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சமூக நீதி கிடைக்கும். இதுதான் சமூக நீதி.
இந்த சமூக நீதின்னு சொல்லிட்டு திமுக இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ முறை இதே ஆர்எஸ் பாரதி ஐயா அவர்கள், எவ்வளோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் எவ்வளோ முறை அவங்களாம் அட்மிட் ஆயிருந்தாங்க ஜிஹெச்னு சொல்லுங்கள், ஆர் கீழ்பாக் மெடிக்கல். ஏன் ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கூட முதல்வர் எங்கே போகிறார், லண்டனுக்கு போகிறார், அல்லது இந்த மந்திரி சிங்கப்பூருக்கு போகிறார், இப்படி தான் கேட்போம். ஐ வாண்ட் பீப்புள் டு திங்க், என்ன மந்திரிக்கு கிடைக்குதோ அதான் எனக்கு கிடைக்குது. அது மருத்துவத்தை பற்றி சொல்லிட்டேன், சாப்பாடை பற்றி கூட நான் அதே தான் சொல்கிறேன். ஏன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் மட்டும் ஏன் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற சாப்பாடு அவ்வளோ மோசமாக இருக்குது? ஏனென்றால் லஞ்ச லாவண்யம், ஊழல், ஹோர்டிங், பிளாக் மார்க்கெட்டிங், அதை எடுத்து வச்சு அதுக்கு பதிலாக தவறுபடி சேர்த்து விடுறது, இது மாதிரி கோல்மால் பண்ணுறதுனால தான் மக்களுக்கு வருது. கண்டிப்பாக இது நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு ராய்ப்பூரில் ஒரு பயங்கரமான ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. உலகத்திலே முதல் முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் ஏடிஎம் மாதிரி கொண்டு வந்து அங்கே 1 கிலோ ரைஸ் தட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரைஸ் 1 கிலோ தான் கரெக்டாக வரும். அதே மெஷர் பண்ணி வருது. அப்போ அந்த 1 கிலோ 800 கிராமாக இருந்தால் கூட 200 கிராம் அந்த சம்மந்தப்பட்ட ஆளு டக்குன்னு பிடிச்சிடலாம். அந்த டிகிரி ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு கிடைக்கிறதும் மாமனிதர்களுக்கு கிடைக்கிறதும் அதே சாப்பாடு, அதே மருத்துவம் இருக்கும் பொழுது தான் சமூக நீதி வரும். ஐ ஃபுல்லி அக்ரி வித் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுன். இது இன்னும் அடிக்கடி நம்ம பிளான் பண்ணணும். கண்டிப்பா சார். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு கே நேரு சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரியான அவ்வளோ குவாலிட்டியா நம்ம இந்த பாலிஷ் பண்ணி பலன்னு எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் இன்னைக்கு நோயை தான் ஜாஸ்தி ஆக்குது. நானே ரேஷன் அரிசி எங்க வீட்டுல எல்லாம் பலன்னு இருக்கக்கூடிய சம்பா நெல்லு தான் சாப்பிடுறாங்க. ஆனா எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறேன். இந்த அரிசி சாப்பிட்டாதான், இப்படி சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இது முன்னாள் அமைச்சர் கே நேரு சொன்னோம். பாலிஷ்ட் ரைஸ் அண்ட் அன்பாலிஷ்ட் ரைஸ்னு இருக்கு. இப்போ ஒரு காவிரி ஆத்து கைக்குட்டை அரிசியில் அன்பாலிஷ்ட் ரைஸ், அதை எடுத்து நம்ம மில்லில் போட்டு டக்கடன்னு பாலிஷ் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா பாலிஷ்ட் ரைஸ். பாலிஷ்ட் ரைஸில் ஒரு மருத்துவர்கள் B1 கம்மியாக இருக்கும், அந்த ஹஸ்க்கு கம்மியாக இருக்கும், ஃபைபர் கம்மியாக இருக்கும். அது உண்மைதான், அது அவர் சொல்கிறது வரைக்கும் உண்மைதான். நான் கேட்குறேன், நேரு எவ்வளோ முறை நேரு ஐயா இது வரைக்கும் திருச்சியில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காருன்னு கேளுங்க. அவருடைய கான்ஸ்டிடுவன்சி கடந்த 20, 30, 40 வருஷம் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு 10 வாட்டி நேரு ஐயா போய் திருச்சி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆயிருந்தா திருச்சி ஜிஹெச் இப்படி இருக்குமான்னு கேளுங்க. ரெண்டாவது, இந்த பாலிஷ்ட் ரைஸ் அண்ட் அன்பாலிஷ்ட் ரைஸ் அந்த வித்தியாசம் வேறு. நான் என்ன சொல்கிறேன், அங்கே கொடுக்குற அரிசியே கலப்படம் இல்லாமல் எவ்வளவு நம்ம சொல்கிறோமோ அந்த நியாயமான ஒரு சைஸ், 1 கிலோனா 1 கிலோ கொடுக்கணும். அது தவிடுபொடி கொஞ்சம் போடணும் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், கோல்மால் இல்லாமல் கொடுக்கட்டும். அப்புறம் நேரு ஐயா அவர்கள் பேசட்டும். கண்டிப்பா சார். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. தமிழக முதல்வர் அசம்பிளியில் அவர் பேசும்பொழுதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபைல்ஸ் என்னோட டேபிள்ல இருக்கு, அதை என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பேசி இருந்தாரு. அந்த அளவுக்கு ஏன் தமிழக முதல்வர் வெயிட் பண்ணணும், எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு தான் அசம்பிளிக்கு வந்திருக்காரு எதிர்கட்சி தலைவர். அப்புறம் இந்த கண்ணாமூச்சி வேலை எல்லாம் எங்கிட்ட காட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க அந்த ஃபைல்ஸை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஜோசியர் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. அதுக்கு ஆர்எஸ் பாரதி, முடிஞ்சா ஓபன் பண்ணி தான் பாரு, உனக்கு இந்த திமிரு இருக்கிறதுனாலதான் ஜெயலலிதா போய் சேர்ந்துட்டாங்க, அதே மாதிரிதான் அதே நிலைமை தான் உனக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்க ஒரு காலி மிரட்டல் அவர் சொன்னது. பட் நான் என்ன சொல்றேன், நானும் அவங்க சொல்றது தான் சொல்றேன். யூஸ்வலா திமுக சொல்றது நான் சொல்லவே மாட்டேன், அவங்க நீட்டு ஓடியுமாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னா போல நானும் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு கட்ஸ் இருந்தா, கெத்து இருந்தா அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணால் நல்லா வலிக்க போகுது. எங்கே தாவேக்காக்கா இல்லை, அதிமுக இல்லை, திமுகவுக்கு தான் வலிக்க போகுது. அதான் சொல்லுவாங்க, ஃபைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால், ஃபைல்ஸ்னால் உட்காந்து பார்க்கணும், ஃபைல்ஸ்னால் பார்த்து உட்காரணும்பாங்க. அது மாதிரி அவங்க பார்த்து இருக்கணும். இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஃபைல்ஸ் மாதிரி வலிக்கும். ஏனென்றால் அவங்களும் ஆதாரம் இல்லாமல் இவங்க பேச மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணுறேன், முதலமைச்சர் ரொம்ப பேச மாட்டேங்கிறார். ஆனால் பேசும்பொழுது நச்சுன்னு ஒரு ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார். நிச்சயமாக அவர் கையில் 3 டிபார்ட்மெண்ட்டோட ஃபைல்ஸ் இருக்கும். அந்த தணிக்கை அறிக்கை, ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அதில் பெரிய கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸை மக்கள்கிட்ட கொண்டு வந்து எடுக்கிறது அவரும் ஆயத்தம் ஆகிட்டு இருக்காரு. இவங்க நீ பண்ணுவியா, பூச்சாண்டி காட்டுறதுன்னா டக்குன்னு அவர் கொண்டு வந்துடுவார். ஆனால் அது ஒரு ஸ்டேட் மேட்டர் இருந்தால் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அது மாதிரி வைக்கலாம்.
ஒரு நேஷ்னல் மேட்டராக இருக்கும்போது திருப்பியும் இடி அங்கே வந்து இயங்கணும், பண்ணணும். இது வரைக்கும் எடுத்த பல விஷயங்களுக்கு இடி கொஞ்சம் ஒரு லூக்வாமாக தான் பண்ணிருக்காங்க. ஒரு தரப்பில் போகாமல் ஒரு நடு நிலைமையில் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க இடி. அவங்க இறங்கி அடித்தாங்கன்னா, போதிய சப்போர்ட் நம்ம முதல்வருக்கு கொடுத்தாங்கன்னா, டெஃபினட்டாக அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் துறைகள்லையும் இருக்க இந்த தணிக்கை அறிக்கையுடைய விளைவு என்ன ஆகும்னா, இப்படி பூச்சாண்டி காட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் பூச்சாண்டி என்றாங்களோ இல்லையோ கம்பி என்றதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொல்றது போல சார், இவங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து பேசுறாங்க. ஏன்னா அறப்போர் இயக்கம் வந்து 8 கோடி ரூபாய் வந்து மண் திருட்டுல வந்து ஏவா வேலு சிக்கி இருக்கிறாரு, அவரோட மகனும் சிக்கி இருக்கிறாருன்னு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அது இல்லாம சிவசங்கரன் மேல, ஏன்னா அடுத்தடுத்து ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி ஆனிச்சு. ஆனா இப்போ வரைக்குமே அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா முடிஞ்சா செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியான அதே டோன்ல தான் பேசுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்கா திமுகவுக்கு? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மக்களுக்கும் தெரியணும் ஏன் இப்படி பண்றாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக ஏன் பண்ணல, ஏன்னா திமுக உடனே காசு கொடுத்துட்டாங்க. ஏன் முதல்ல விஜய் பண்ணல, ஏன்னா அவங்க காசு கொடுத்துட்டாங்க, அவங்க நமக்கு ட்ராமா ஆடுறாங்க. இதெல்லாம் இல்லை. அந்த லெவல்ல ஒரு சின்ன திருப்பம் பண்ணா கூட ஒரு யானை திரும்புற மாதிரி மெதுவாக தான் பண்ணணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வாரண்ட் கொடுத்து வாயான்னு சொல்றது வந்து ஒரு எறும்பு திரும்புற மாதிரி டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இதில் பல விளைவுகள் இருக்கும், பல அரசியல் விளைவுகள் இருக்கும், சட்டமன்றத்தில் விளைவுகள் இருக்கும், மத்திய அரசு விளைவுகள் இருக்கும். அது எல்லாம் பார்த்து பண்ணணும். பட் யாராவது பண்ணுவாங்கன்னா இந்த அரசு பண்ணும், இந்த அரசு பண்ணும், இந்த முதல்வர் பண்ணுவாருன்னு ஒவ்வொரு நாளும் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பாரன்சி நிஜமாவே விரும்புகிறாரு. நான் பேர் சம்பாதிச்சு, நான் காசு சம்பாதிச்சிட்டேன், பட் நல்லது மட்டும் நம்ம பண்ணலாம் நாட்டுக்குன்னு வந்திருக்காரு. பல விஷயங்கள் எனக்கும் முதல்வர் விஜய்க்கும் கருத்து வேறுபாடு உண்டு. நீட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் மேகதாது. பட் லஞ்ச லாவண்யம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஃபுல் டிக் மார்க், 100% மார்க்ஸ் ஃபார் முதல்வர் விஜய். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அசம்பிளில கார் எங்களுக்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வர். சந்தோஷம் அப்படின்னு எல்லா எம்எல்ஏக்களுமே வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க சட்டசபையில நேத்து. ஆனா இன்னைக்கு திமுக எங்களுக்கு 59 எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து வெளிப்படையாக நாங்க கையெழுத்து போட்டு சபாநாயகர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலையில எப்படி வந்து கார் கொடுப்பீங்க? கஜானாவே காலியா இருக்குன்னு நாங்க தான் தொடச்சிட்டு போனோம்னு சொல்றீங்களா, அப்ப எப்படி கார் கொடுப்பீங்க அப்படின்னு திமுகவும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். கார் கொடுக்கறதுங்கிறத இன்னைக்கு ஆதவும் சொல்லியிருக்கிறாரு, இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா கஜானா காலியா இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த கார் கொடுக்கறதுல 154 கோடி செலவாகுதுன்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இந்த அள்ளி தெளிப்புன்னு சொல்றாங்க. இந்த அள்ளி தெளிப்பு பண்றதுக்கு பதிலா இதே எனக்கு சின்ன அகைன் கருத்து வேற்றுமை இருக்கு யாரோட முதல்வரோட. இதே வந்து 234 பேர் இருக்கீங்க, யாருக்கிட்டலாம் அவங்களுடைய வண்டி இருக்கு, யாருக்கெல்லாம் இன்னொரு வண்டி வேணும்னு சொன்னா அதில் வந்து ஒரு 30, 20, 40 பேர் எனக்கு வண்டி இல்லாமல் முதல் வாட்டி எம்எல்ஏ வந்திருக்காங்க. காலேஜ் முடிச்சு நிறைய பேர் 24, 25 வயசு 25, 26 வயசு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எழுதி கொடுத்துக்கலாம். அந்த ஒரு சிலருக்கு ஒரு 20 பேருக்கோ 30 பேருக்கோ ஒரு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், ஏற்பாடு பண்ணுறோம். மற்றவங்களாம் சீனியர்ஸ், அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு நியாயம் இருக்குது. ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்கிறதுல வந்து இதில் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு கரெக்டாக இருக்குது. கஜானா காலி. இந்த காசு எங்கேருந்து வருது? டேக்ஸ். யார் டேக்ஸ் கட்டுறா? லோவர் அண்ட் பீப்புளா? இல்லை. விஜய் மால்யாவா? இல்லை. நடுவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், இந்த சேலரி கிளாஸ் இருக்காங்கல்ல, சேலரி கிளாஸ்க்கு தான் ஒரு பக்கம் இது மின்சார கட்டணம் ஏறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்களோ இதுன்னு தான் வரப்போகுது. ஸோ சேலரி கிளாஸ்க்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு பக்கம் தங்க மோதிரம் இங்கே வாரி வழங்குறாரு, அந்த பக்கம் எம்எல்ஏஸ்க்கு கொடுக்குறாரு. அப்போ சேலரி கிளாஸ்க்கு என்ன கொடுக்குறாரு? வெறும் கனவுகள் தான். ஸோ இது கொஞ்சம் தேவையில்லாத அல்லது இன்னும் கொஞ்சம் ஆலோசித்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. 234 நான் 45 பேருக்கு கார் இல்லை, அந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்க போகிறேன், இந்த 40 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு 40 பேருக்கு 30 லட்சம் 40 லட்சம் தான் 12 கோடி ஆகும். அது மாதிரி சொல்லிட்டு போகிறது ஒரு பக்கம், நான் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம். ஸோ தட் இஸ் கரெக்ட். இது சரியான மூவ். ஒரு 2-3 வருஷத்தில் பல 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜப்பான்லேருந்து ஜெர்மனிலேருந்து உள்ளே வர, நிறைய காசு கொஞ்சம் பொங்கி இருக்க, கொஞ்சம் பணப்புழக்கம் வரும்பொழுது அவர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், அல்லது
நீங்கள் எவ்வளவு நீங்கள் போயிட்டு வந்தால் கூட உங்களுடைய தொகுதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அதுக்கேற்ற போல் நாங்கள் கொடுப்போம்னு எழுதி கொடுத்தா அவங்கள அங்கே போக வைப்பீங்க. 3வது, ஆல்ரெடி வெஹிக்கிள் அலவன்ஸ் இருக்குது, 3-4 லட்சம் பர் இயர் இருக்குது அவங்களுக்கு. இப்போ யார் வேணால் ஊபர் எடுத்தால் எது எடுத்தாலும் இல்லைன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணால் அது கட்டலாம். அதுக்கு மேலே போய் இந்த தருணத்தில் காசு இல்லாத இந்த தருணத்தை இவ்வளோ லோட் பண்ணி கொடுக்குறது தப்பு. நான் வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் நான் கேட்டேன், இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் 2-3 மாதத்துக்குள்ளே நம்ம கவர்மெண்ட்டில் சர்க்காரில் வேலை செய்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு கஜானால காசு இல்லை. 2 months to 3 months. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் நாங்கள் 230 நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோண்டா, இவர் பாரு 234 பேருக்கு கார் வாங்கி தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக சொல்லலாம், திமுக ஒவ்வொருத்தருக்கும் 8 கார் 10 கார் ஆல்ரெடி இருக்கும் அவங்களுக்கு போய் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் கருணாநிதியே கொடுத்தாரு இல்லை சார் அந்த டைமில் வந்து கஜானா இது மாதிரி இல்லை. இப்போ என்றைக்குமே இது மாதிரி 12 கோடி 12 லட்சம் 13 லட்சம் கோடி இருந்ததே இல்லையே. கருணாநிதி ஐயாவுடைய அவங்களுடைய பீக்கில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் எவ்வளவு கடன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி இது மாதிரி 12 லட்சம் 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி. இது ஒர்ஸ்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாடோடைய பொருளாதார நிலை வந்து ஒர்ஸ்ட்டு. அது ஏன் போனால் திருப்பி திமுக பிளேம் பண்ணல. ஏன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது 2021 4 லட்சம் கோடி, அதுவே அப்போ ரொம்ப மேக்ஸிமம். 4 லட்சத்துலேருந்து இப்போ பஸ்ஸில் ஜம்ப் பண்ணி 10 லட்சம் ஆகிடுச்சு. அது இந்த மின்சாரம் இது மாதிரி விஷயங்களுக்கு சென்ட்ரல் நம்ம கொடுக்குறது 2 லட்சம் கோடி சேர்த்து இவங்க 13 லட்சம் சொல்கிறாங்க. பட் இந்த 4 to 8 to 12 lakh crore ரொம்ப ரொம்ப பெரிய அதிகமான ஒரு ஜம்ப்பு. இது ஒவ்வொரு மனிதனுடைய பாக்கெட்டில் சீக்கிரமாக அடிக்க போகுது. அந்த டைமில் ஒரு ஜாம்னு இருக்கிற திமுக அதிமுக எம்எல்ஏஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். புதுசாக சேர்ந்துருக்காங்களா தாவேக்கா, புதுசாக சிபி கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு அங்கே ஒன்று வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக யோசிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? யோசிக்கணும் நான் நினைக்கிறேன். நான் பல விஷயங்கள் நான் சொல்கிறது அங்கே போகுது. ஸோ அவர் யோசிப்பார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். இதுல வந்து கோவளத்தில் 31வது முதல்வர்கள் மாநாடு நேற்றைய தினம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக அதுல வந்து தலைவராகவும் வந்து தமிழக முதல்வர் இருந்தார். இதுல அவங்க பேசின ஒரு முக்கியமான விஷயம், திமுகல வந்து டீலிமிட்டேஷன் வந்து அந்த பேப்பரை எரிச்சது, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் எரிச்சாரு. ஆனா இந்த முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா 543 அப்படிங்கறத வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அது இல்லாம தீர்மானம் நிறைவேற்றினார், டீலிமிட்டேஷன் இங்க கொண்டாட விட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் போன வாரம் வந்து நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு அப்படியே அந்த பெல்ட் அடிச்சுட்டாரோ முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு. இது யாருக்கும் சரியான புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த வரையறை லிமிட்டேஷனை பத்தி புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த டீலிமிட்டேஷனுடைய பிரின்சிபல் என்னன்னா, இப்போ வந்து இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா பாரத நாட்டில் வந்து 543 பேர் இருக்காங்க. ஆனால் 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஆமாம். ஸோ ஏறக்குறைய ஒருத்தர் வந்து 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியாக இருக்குது. ஆனால் அம்பேத்கரையா சொல்லும்போது ஐடியலி 8லேருந்து 12 அந்த 10 லட்சக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் கான்ஸ்டியூஷனல் டிமாண்ட். அப்படின்னா இப்போ 20 லட்சம் பேர், இப்போ நான் ஒரு எம்பி ஆகிட்டு வச்சுங்களேன், 20 லட்சம் பேருக்கு நான் பார்க்குறது வந்து 24 மணி நேரம் பத்தாது. கண்டிப்பாக. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே எதுக்காக டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க? மக்களுக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்லி அங்கே 2 எம்பி, ஒரு எம்பி இருக்கிற இடத்துல 2 எம்பி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. அதாவது 3 வந்து 3 to 1.5, 3 to 2 அது மாதிரி. இப்போ எப்படி ஏன் ஏற்றுறாங்க? இதனால தான் 880 பேருக்கு புது நாடாளுமன்ற கட்டணம் செய்யப்படும், இதனால தான் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் அது 543 பேர் தான். ஏன் பாக்கி 340 எங்கேருந்து வர போகிறாங்க? யாருக்கு வந்து அதிக அளவு மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். இப்போ நமது முதல்வர் விஜய் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார், நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு இருந்துட்டு எங்களுடைய ஜனத்தொகை வளராமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார் போன்ற மாநிலங்கள் அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் அதிகமாக வளர்த்துட்டாங்க. இப்போ அந்த மாநிலங்களுக்கு நீங்கள் அதிக அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ ரேட்டாக எல்லாமே ஒரு பர்சன்டேஜ். இப்போ ஒருத்தன் 80% வாங்குறான், 100 மார்க்கில் 80, அவனுக்கு அதே எக்ஸாமை வந்து 200 மார்க்குக்கு ஆக்குறோம். 100 into 2, 80 into 2, 160. இந்த மார்க் அதிகமாக, இந்த மார்க் அதிகமாக, ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் இதில் வந்து 80 to 100னா 20, 160/200னா 40ன்னு சொன்னால் என்ன? த ரேஷியோ வந்து சேமாக தான் இருக்குது. அதாவது அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஸோ சமப்பாடு ஒன்றா இருக்குது.
இவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இன்னும் அதிக எம்பிஸ் தேவைப்படுது, ஏனென்றால் போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதனால் நம்ம உத்தரப்பிரதேஷ் வந்து இப்போ 80 இருக்காங்க, அவங்கள வந்து 1.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 80 வந்து 120 ஆகும். இப்போ நமக்கும் பாண்டிச்சேரிக்கு சேர்ந்து 40 எம்பிஸ் இருக்காங்க. இந்த 40 வந்து இன்ட்டு 1.5 பண்ணால் நமக்கு 60 வரும். ஸோ நமக்கு 60 தமிழ்நாடு பாண்டிச்சேரி, அவங்களுக்கு 120, டபுள். இப்போ 40 80 டபுள். ஆனால் ஸ்டாலின் ஐயா முன்வைத்தது இந்த இப்போ வந்து முதல்வர் விஜய் முன்வைப்பது, ஆனால் அவங்களுக்கு வந்து 120 பேர் உட்காந்துருப்பாங்களே பார்லிமெண்ட்டில், எங்கள் ஆளுங்க வந்து 60 பேர் தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு இதுலேயும் என்ன பண்ண முடியும்னா ப்ரோ ரேட்டாவாக தான் வளர முடியும். ஸோ இதை வந்து மோரல்லெஸ் இது வந்து ஒரு பெரிய ஆன்சர் இல்லை. இந்த இதில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் போகணும். டபுளுக்கு பதில் அவங்க 1.5 பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன், இது கூட முதல்வர் அமித்ஷாஜிக்கிட்டையும் பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் எடுத்துகிட்டு போகலாம். படித்த மாநிலங்கள், ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முன்வந்த மாநிலங்கள் மெயினாக 4 தான்: தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, இன்னும் ஒரு கம்மி அளவுக்கு ஆந்திர பிரதேஷ். தென் மாநிலங்களுக்கு அந்த ஜனத்தொகையை அவங்க கட்டுப்படுத்துறதுனால ஒரு ஃபேக்டர், இந்த டக்வர்த் லூயிஸ் ஃபேக்டர்னு இருக்குது கிரிக்கெட்டில், 1.5க்கு பதிலாக 1.6 ஆர் 1.7 கொடுத்துட்டு நமக்கு 40க்கு பதிலாக 60க்கு பதிலாக 70 எம்பியோ 75 எம்பியோ நமக்கு கொடுத்தா அது வந்து ஓகே ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் அதில் வந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தில் நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார் டு சேஞ்ச் இல்லை. ஏன்னா அந்த டைமில் இருக்கும்போது ஒரு மாநிலம் வேறு மாதிரி, ஒரு மாநிலம் இந்த மாதிரி போகும்னு யாரும் பார்க்கல. ஒரு அரசியலமைப்பு திட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து, இந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் சரியாக பண்ண மாநிலங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போம்னு சொன்னால் 5 தென் மாநிலங்களும் அதில் வந்துடும். அது எப்படி பார்க்கணும், 30 வருஷத்துல எவ்வளோ ஜனத்தொகை ஏற்றிருக்க, யூபியில் எப்படி போயிட்டு இருக்கும், யூபி உத்தராஞ்சல்லாம் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும். அது கால்குலேட் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் இன்னும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி அது கொண்டு வந்தால் நம்பர் 1 டீலிமிட்டேஷனும் பண்ண முடியும். நம்பர் 2 20 லட்சத்துக்கு ஒரு எம்பிக்கு இருக்கிறது பதிலாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் 12-14 லட்சத்துக்கு வருவாங்க. நம்பர் 3 எந்த தென் மாநிலங்கள் கடந்த 30, 50, 60 வருடங்களாக எமர்ஜென்சியிலேருந்து கேர்ஃபுல்லாக ஜனத்தொகையை கட்டுப்பாடு பண்ணணும் மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்களோ அந்த தென் மாநிலங்களுக்கு கொஞ்சம் அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதை பார்த்து வடக்கு மாநிலங்களும் நாமும் ஜனத்தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும்னு முன் வருவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய அது பண்ணுறது ஒன்று. இந்த 543 பேர் தான் இருக்கணும். அது 20 லட்சம் உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாலும் ஒரு 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் 30 லட்சம் பேர்னா எப்படி அவங்க எம்பியை பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க? ஸோ கொஞ்சம் அதெல்லாம் ஓவரால் பார்த்து நம்ம எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல ஒரு டயலாகில் அதை மாற்றி தென் மாநிலங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா இது வரும். அதுக்கு பதிலாக பிளைண்டாக சின்ன சிறுபிள்ளைத்தனமா நான் 543 நாங்கள் மேலே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு நல்லதில்லை. 1971 நம்மளோட சென்சஸ் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துல ஆல்மோஸ்ட் டபுள். இப்போ 4-5 கோடி, இப்போ 8.25 கோடி ஆயிடுச்சு. அது மாறாமல் இருந்துச்சுன்னா இது மாறாமல் இருக்கலாம். நாமும் ஏற்றிட்டு தான் போயிருக்கோம், ஆனால் அதுக்கு மேலே அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இன்னைக்கு சட்டசபை வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியலை தாண்டி மக்கள் வந்து சட்டசபையில வந்து ரொம்ப உற்சாகமா பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அசம்பிளில உதயநிதி சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து அவை குறிப்பில இருந்து எடுக்கப்படும் நீக்கப்படும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அங்கெல்லாம் லைவ்ல போயிட்டு எல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, இதுக்கு மேல லைவ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அசம்பிளில சபாநாயகர் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாருங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சட்டசபையை? சட்டசபையோட ஒரு 28-30 மடங்கு 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, 28 மடங்கு முக்கியமான விஷயம் என்ன? பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள், ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தில் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படியே பார்த்துட்டு வராங்க. கண்டிப்பா அது தமிழ்நாடு பேசுறது முக்கியமா நம்ம எல்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னீங்கல்ல, முதல்வர் ஜோசப் விஜய் சொன்னார், அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னா யார் யார் எந்த விஷயத்த பேசுறாங்கன்னு பார்க்க முடியும். கண்டிப்பா ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னா மேகதாதுன்னா இன்னும் பேபேன்னு சொல்றது சொன்னா தெரிஞ்சிடும். இந்த ஆளுக்கு தெரியல. ஐ இன்சிஸ்ட், பரவாயில்லன்னு சொல்ல, ஐ இன்சிஸ்ட்
அது வந்து ஓப்பனாக இருக்கணும், எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் பார்க்கணும். யாருக்கு சப்ஜெக்ட் மேட்டர் தெரியும், யாருக்கு தெரியாதுன்னு மக்கள் பார்க்கட்டும். அதை பார்த்து ஒரு சில பேருக்கு அந்த ரீல் போட்டு கஷ்டப்பட்டா சாரிங்க, பரவாயில்லை, எல்லாரும் படிச்சுட்டு வரட்டும். சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணலான்னு நினச்சா ஒரு பொன்னான எதிர்காலம் தமிழ்நாடுக்கும் சரி பாரத நாடுக்கும் சரி காத்து கொண்டிருக்கின்றது.